ஹாய் குழந்தைகளே, இன்று உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான சிரிப்பும் கற்றலும் கலந்த கதை சொல்லப் போகிறேன். சுண்டல் விருந்து நடந்த காட்டு விலங்குகளின் குறும்புகளையும் மகிழ்ச்சியையும் சேர்ந்து பார்க்கலாமா? வாங்க அப்படின்னா கதைக்குள் போகலாம். ஒரு பசுமையான காட்டில் பெரிய விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் நடந்தது. அந்த நாளில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தன. அணில், எல்லாரும் கேளுங்க, இன்று நம்ம காட்டு விநாயகர் கோயிலில் சுண்டல் விருந்து நடக்குது, எல்லாரும் வந்து சாப்பிடலாம். விலங்குகள் எல்லாம் ஆவலுடன் காத்திருந்தன. குரங்கு, சுண்டல் சாப்பிட்டா நான் ஜாலியா ஆடுவேன். சிங்கம், சுண்டல் சாப்பிட்டா இன்று நான் கோபப்பட மாட்டேன். யானை, எனக்கு பெரிய பாத்திரம் வேண்டாம், ஒரு குடம் சுண்டல் போதும். அணில் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கொண்டு கொண்டைக்கடலை போட்டது. அதோடு தேங்காய், மிளகாய், உப்பு, எலுமிச்சை எல்லாம் சேர்த்தது. சுண்டல் வாசனை காற்றில் பரவியது. பறவைகள் பேக்ரவுண்ட், ஆஹா, என்ன சுவை வாசனை! கிளி, சுண்டல் சாப்பிட்ட பிறகு, சுண்டல் சாப்பிட்டா நான் சுத்த சுத்த பாட்டு பாடுவேன். குரங்குகள், வா வா ஆடலாம்பா. ஆமை, நான் மெதுவா சாப்பிட்டாலும் சுவை ரொம்ப நல்லா இருக்கு. முயல், எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் சுண்டல்தா. ஆனா குரங்கு குறும்பு செய்ய நினைத்தது. அது சுண்டல் பாத்திரத்தையே தூக்கிப் போக முயன்றது. யானை தடுத்து, குட்டி குரங்கு, சாப்பிடுறது எல்லாருக்கும் தான், தனியா சாப்பிட்டா சுவை வராது. குரங்கு சிரித்து, சரி, எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிடுறேன். சிங்கம், இப்படி சேர்ந்து சாப்பிடுற போதுதான் நமக்கு சாந்தி கிடைக்கும். இனிமேல் நான் யாரையும் பயமுறுத்த மாட்டேன். யானை பெரிய குடம் சுண்டல் சாப்பிட்டது. பிறகு எல்லாருக்கும் சுண்டல் கொடுத்து பகிர்ந்தால்தான் சந்தோஷம் பெரிதாகும். அந்த நாள் முழுக்க காடு மகிழ்ச்சியில் இருந்தது. கிளிப்பாட்டு பாடியது, குரங்கு ஆடியது, யானை தண்ணீர் தெளித்தது, அணில் கைத்தட்டியது. சிறிய சுண்டலே இருந்தாலும் அதை எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டதால் பெரிய சந்தோஷம் வந்தது. குழந்தைகளே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? சிறியதாக இருந்தாலும் பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி பெரிதாகும். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? சுண்டல் போலவே கதையும் ரொம்ப சுவையாக இருந்ததில்லையா? இன்னும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் கேட்கணும்னா எங்கள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். பை பை.